ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ 2021. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஒன் மோர் திங் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் பேர் ryaanudan நான். அண்ட் லாஸ்ட் கொஞ்ச நாளாக என்னால் வீடியோஸ் போட முடியல, பிகாஸ் நிறைய வேலை இருந்துச்சு கொஞ்சம் வீட்டில். அண்ட் இனிமேல் கண்டிப்பாக வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக சமைப்பாங்க என்னோட அக்கா. ஸோ அவங்க பண்ண ரெசிபி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. தென் 15 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஆர்பி நெய் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணி நெய் நல்லா மெல்ட் ஆகணும், எண்ணெயும் நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அன்னாச்சி மொக்கு, 2 மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டாங்க. நல்லா எண்ணெயில் வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல் சூப்பராக வரும், கமகமான்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சிருந்தாங்க, அந்த தான் ஆட் பண்ணிக்கிறாங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறாங்க. 2 தான், ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக தான், ஸ்பைசிக்காக ஒன்றும் இல்லை, அதனால 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணி நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டாங்க. எண்ணெயில் அந்த ப்ரௌனிஷ் ஆகும் இல்லையா, அந்த அளவுக்கு அதை வறுத்துக்கிட்டாங்க. அப்புறமா என்ன ஆட் பண்ணாங்கன்னா, ஒரு விழுது. இது எப்படி ரெடி பண்ணாங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சமா, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, கொஞ்சமா புதினா, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கட்டு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, இது எல்லாமே சேர்த்து விழுதா அரைச்சிக்கிட்டாங்க. அந்த விழுது தான் வந்துட்டு பிரியாணி செய்யறதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அந்த விழுது அரைச்சு சூப்பரா இருக்கும். இந்த விழுது இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணி அதை நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். மொத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா அது எண்ணெயிலேயே வறுத்துக்கிட்டாங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த வலுது வறுபட்டு அந்த எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வறுத்துடணும். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டாங்க. ஸோ இது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைம் வரைக்கும் என்ன பண்ணான்னா, சைடில் மீல் மேக்கர் வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். மீல் மேக்கர் சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை புழிஞ்சு எடுத்து வச்சிருக்காங்க. கடாயில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஒரு ப்ரௌனிஷ் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு அதை வறுத்துக்கிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்து ஆட் பண்ணி பாருங்கள், அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பிரியாணியில். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க, இந்த ப்ரௌனிஷ் வர அளவுக்கு. அப்புறம் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பாருங்க, நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இனிமேல் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, ஒரு 8 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. நல்லா தக்காளி எல்லாம் வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறாங்க. சக்தி பிரியாணி மசாலா தான். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணி நல்லா அதை கலந்து விட்டுறாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த கிரேவி பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணி இதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கிரேவி பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக புதினா தழை,
அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறாங்க, மல்லித்தலை ஆட் பண்ணி நல்லா அது கலந்து விட்டுருவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும், அவ்வளோதான். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு கிரேவி. ஸோ நல்லா ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணி நல்லா இது கலந்து விட்டுருங்க. நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, ஒரு 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. மீல் மேக்கர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்க போகிறாங்க. நல்லா கலந்து விட்டாங்க. அந்த கிரேவி அந்த மஷ்ரூம்லேயும் அந்த மீல் மேக்கர்லையும் நல்லா அது மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம், சூப்பராக இருக்கும். அப்போ தான் அந்த அந்த ஸ்பைசி அந்த சால்ட்டு எல்லாமே அது எல்லாம் இறங்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணாங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. தண்ணி வந்துட்டு 1:2 ரேஷியோவில் தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் ஆட் பண்ணுறாங்க. 1:2 அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 4 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தோம். ஸோ அதை விட 2 மடங்கு இல்லையா, ஸோ 9 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் தான் ரைஸ் ஆட் பண்ணணும். அந்த கொதி வர்றதை வந்துட்டு உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன், அதாவது வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். அதனால தான் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணணும். எல்லா ரைஸும் நாங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ரைஸ் ஊற வச்சுருந்தோம், அதனால அந்த ரைஸை தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அது கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டாங்க. அந்த ரைஸு அந்த இது எல்லாமே கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவும் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி அரிசி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா மிக்ஸ் ஆயிடணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ அது நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்துச்சு இல்லையா, இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். இறக்கினதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன், ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். ஸோ இறக்கியாச்சு, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ என்ன ஆட் பண்றாங்கன்னா கொஞ்சமா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறாங்க. மல்லித்தலை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா நெய்யும் ஆட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு இது வேணும்னா நீங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். நாங்கள் ஜிஆர்பி நெய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நல்லா ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விடணும். ரொம்ப போட்டு கலரக்கூடாது. ஸோ அது பதமாக பார்த்து நீங்கள் எடுக்கணும் பிரியாணி, அப்போ தான் சூப்பராக வரும். பாருங்க, நல்லா இப்படி லைட்டாக மெதுவாக இப்படி கலந்து விடணும். அப்போ தான் சாப்பாடு கொஞ்சம் உதிரியாக நமக்கு கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான
டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக அந்த பேஸ்ட் மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.